ஆனா கோபிக்கு நிறைய வருஷம் சர்வீஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் அதை சரி செய்ய முடியும். அந்த அக்கறையில தான் கேட்குறேன். உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? அப்படிலாம் எதுவுமே இல்ல சார். வீட்ல யாருக்கிட்டயுமே அவரு அதிகமா பேசக்கூட மாட்டாரு. சம்பள கவரை கொடுக்கறதோட சரி, குடும்ப விஷயம் எதுலயுமே தலையிட கூட மாட்டாரு. எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஒதுங்கியே தான் இருப்பாரு. அதனாலதான் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வந்ததே இல்ல சார். சரிம்மா, கோபி இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு என்னதான் காரணம்? அதுதான் சார் எனக்கு புரியல. யார்கிட்டயும் அனாவசியமா பேசாம அமைதியா இருப்பாரு. திடீர்னு ரொம்ப விசித்திரமா நடந்துகிட்டார் சார். நான் ஒரு அப்பாவிய கொண்டுட்டேன், என் மேல் அதிகாரி ஒரு பாவத்தை பண்ண வச்சுட்டான்னு புலம்புவார் சார். அப்பெல்லாம் நான் அதை பெருசா எடுத்துக்கல சார். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது சார். அன்னைக்கு என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருந்தா அவர் இந்த அளவுக்கு மோசமா இருக்க மாட்டாரு சார். சின்ன பிரச்சனையா இருக்கும் போதே அதை சரி செஞ்சிருக்கணுமா? விட்டுட்டுன்னு வைங்களேன், பின்னாடி நம்மளை கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும். ஏம்மா, கோபி அடிக்கடி புலம்புறாருன்னு சொன்னீங்களே, புலம்புறப்போ யார் பேரையாவது சொன்னாரா? யார் சொல்லி கொலை பண்ணன்னு சொன்னாரா? இல்ல சார். திரும்ப திரும்ப கொன்னுட்டேன், பாவம் பண்ணிட்டேன்னு அதையே தான் சார் சொல்லுவாரு. ஆனா குறிப்பிட்டு யார் பெரிய சொன்னதே இல்ல சார். அவர் புலம்புற மாதிரி நிஜமா நடந்துச்சான்னு கூட எனக்கு தெரியல சார். நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமா? சில பயங்கரமான ரவுடிங்களை லீகலா தண்டிக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்துல அவங்கள என்கவுண்டர்ல போட்டு தள்ளிருங்கன்னு மேலிடத்துல இருந்து ஆர்டர் வரும். கோபி மாதிரி ஆளுங்களும் அந்த என்கவுண்டர்ல இருப்பாங்க. ஒருவேளை கோபி அந்த என்கவுண்டரை பார்த்திருப்பாரு. அது அவர் மனசை ஆழமா பாதிச்சிருக்கும். அந்த பாதிப்பு தான் அவர் இந்த மாதிரி புலம்புறதுக்கு காரணமா இருக்கும். என்னங்க ஒரு நிமிஷம். சார் யாருன்னு தெரியுதா? தப்பிச்சு போயிருப்பான். சொல்றா சொல்றியா இல்ல நான் உன்னை சுடட்டுமா? சுடு இல்ல உன்னை சுற்ற சுடு. நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு இங்க வந்த? எதுக்குடா இங்க வந்த? சும்மா வேற பாவியா சுத்திட்டு இருக்க. என்ன பாவத்தை எம்மால சுமத்த வந்த? அமைதியாரு, உணர்ச்சி வசப்படக்கூடாது. அமைதியாரு, உனக்கு உடம்பு சரியில்லை, அமைதியா இருக்கணும். நடிக்காத, நல்ல மாதிரி நடிக்காத. சாருக்கு முன்னாடி உன்னை கொல்லணும்டா, உன்னை கொல்லணும்டா. இப்படி நடந்துப்பீங்க சார். சார் பொறுமையா இரு. ஐயோ, ஏசியா இருந்தா என்ன, டிசியா இருந்தா என்ன? டேய், நீ எல்லாம் காக்கி சட்டை போடுறப்ப மனசாட்சியை கழட்டி வச்சிருக்கீங்கடா. டேய், உங்களை மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் உயிரோட இருக்க கூடாது. டேய், நீங்க எல்லாம் உயிரோட இல்லைன்னா தான்டா நாங்களாம் நிம்மதியா இருக்க முடியும். விடுங்க இன்ஸ்பெக்டர், ஏன் அவர்கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க? அவர் ஒரு பேஷண்ட். என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு அவருக்கே தெரியாது. உணர்ச்சி வசப்படாது, அமைதியா இருங்க. வேஷம் போடாதடா, வேஷம் போடாத. நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் நாங்க தாண்டா பாவத்தை சுமக்க வேண்டியதா இருக்கு. டேய், உன்ன மாதிரி அயோக்கிய உயிரோடு இருக்க கூடாதுடா. நான் பாத்துக்கிறேன். நீங்க கூட்டிட்டு போங்க. நான் பாத்துக்கிறேன் எல்லாமே. என்கிட்ட தப்பிச்சாலும் சத்தியத்திட்டு தப்பிக்க முடியாது. நடு தெருவுல நீ அனாதையா தானே சாக போற. அவருக்கு புத்தி கெட்டு போயிடுச்சு சார். அதனாலதான் சார் அவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. அவர் சார்பா நான் உங்ககிட்ட
மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். பரவாயில்லம்மா, மெண்டலா டிஸ்டர்ப் பண்ணவங்க இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. கோபிக்கு மேலதிகாரிங்க மேல பயங்கரமான கோபமும் வெறுப்பும் இருக்கு. அதைத்தான் என்கிட்ட காட்டிட்டாரு. நான் அதை தப்பாவே எடுத்துக்கல. நீங்க ஏன் சீரியஸா ஃபீல் பண்றீங்க? இங்க பாருங்க, கோபிக்கு வந்திருக்கிறது சாதாரண பிரச்சனை தான். ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட காமிச்சா அவர் குணமாயிடுவாரு. கவலைப்படாதீங்க. ம். இந்தாங்கம்மா, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. ஐயோ வேண்டாம் சார். வேண்டாம்லாம் சொல்லாதீங்கம்மா. கோபிக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க, மருந்து மாத்திரைலாம் வாங்கி கொடுங்கம்மா. அவருக்கு மனசு மட்டும் இல்லம்மா, உடம்பு கியூர் ஆயிரும். அது மட்டும் இல்ல, அவரு குணமாற வரைக்கும் வேலைக்கும் போக முடியாது. வீட்டு செலவுக்குலாம் பணம் தேவைப்படும் இல்லையா? இந்தாங்க வச்சுக்கோங்க. இருக்கட்டும் சார், வேணாம் சார், நான் எப்படியாவது பாத்துக்கிறேன் சார். நீங்க வேண்டான்னு சொல்றது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சரிம்மா, உங்க கூட பிறந்தவன் கொடுத்தா பணத்தை வேண்டான்னு சொல்லுவீங்களா? என்ன உங்க கூட பிறந்தவன் நினைச்சுக்குங்க. பிடிங்க, வச்சுக்குங்க, வச்சுக்குங்கம்மா. இங்க பாருங்க, உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன உதவி தேவைப்பட்டாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உதவி பண்றேன். போங்க, கோபி தனியா இருப்பாரு, கூடவே இருந்து பாத்துக்கோங்க. போங்க. ரொம்ப நன்றிங்க சார். நான் வரேன் சார். போங்க. ஓகே டாக்டர், சரி. கண்டிப்பா. ஓகே. ஹாய் மாதவி. ஹே ரவி, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. உட்கார் ரவி. இல்ல பரவாயில்ல. ஏய் இங்க வா. பூஜா. மேம். பூஜா, இது ரவி, ரவியோட வைஃப். பூஜா என்னோட ஸ்டூடெண்ட். பூஜா, கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வரியா? சரி மேம். தேங்க்ஸ். ரெண்டு பேரும் இப்படி சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா நான் இங்க வர பிளானே இல்ல மாதவி. வீட்டுக்கு சாப்பிடறதுக்காக வந்தேன். கீர்த்தனா தான் என்ன இங்க இழுத்துட்டு வந்துட்டா. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும் ரவி. ஆனா கீர்த்தனா உன்ன மாதிரி இல்ல. ரொம்ப பொறுப்பான பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டா. நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், உன் வைஃபோட இங்க வரணும்னு எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்க. அந்த ஆசைய கீர்த்தனா தான் நிறைவேற்றிருக்கா. நான் இவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவரை கோச்சிக்காதீங்களக்கா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா? ரவி, உனக்கு பொருத்தமான பொண்ணாதான் பிடிச்சிருக்காங்க. கல்யாணமாய் கொஞ்ச நாள் ஆனாலும் உன்னை விட்டு கொடுக்காம பேசுறாளே. இதெல்லாம் யாருக்கு? எல்லாம் உங்களுக்கு தான். என்ன கீர்த்தனா இதெல்லாம்? இன்னும் நிறைய வாங்கணும்னு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன். ஆனா அலைஞ்சு திரிஞ்சு வாங்க நேரம் இல்லைன்னு கிளம்பிட்டோம். அடுத்த தடவை வரப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். நீ அடிக்கடி இங்க வந்துட்டு போனாலே போதும் கீர்த்தனா. இதெல்லாம் எதுக்கு? அப்படி எல்லாம் சொல்லாதீங்களக்கா. இந்த மாதிரி சமயத்துல தானே நான் கூட இருந்து உங்களை பாத்துக்க முடியும், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய முடியும். என்ன பண்றது, எப்பவும் கூட இருந்து பாத்துக்கிற சூழ்நிலை இல்ல. சரி, பக்கத்துல இல்லைன்றாலும் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறோம். எங்களை தடுக்காதீங்களக்கா. கீர்த்தனா, நான் எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட மாட்டேன். அது ஒரு பலவீனம்னு நினைப்பேன். ஆனாலும் சில சமயம் நம்மளோட அம்மா இல்ல, அத்தை இல்ல, பாட்டி இல்ல, அக்கா இல்லன்னு அப்படிலாம் ஏக்கம் வரும். ஆனா அவங்க எல்லாம் இல்லாத குறைய இன்னைக்கு நீ தீர்த்து வச்சுட்ட. கவலைப்படாதீங்களக்கா. என்னைக்கு வேண்டுண்டாலும் மாமாவும் மத்தையும் உங்களை வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அவங்க உங்களை ஏத்துக்கிற அளவுக்கு நான் மாத்தி காட்டுறேன். வேணாமா, நீ எனக்கு ஆதரவா பேசி உன்னோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுத்துக்க வேணாம். எனக்கு இந்த வாழ்க்கை பழகி போயிடுச்சு. நான் இப்படியே இருந்துடுறேன். எனக்காக நீ கெட்ட பேர் வாங்கிக்காத. இல்ல மாதவி, நீ அந்த வீட்லயே இருக்கணுங்கிறது இல்ல. அம்மாவும் அப்பாவும் மூத்த மருமகங்கிற அந்தஸ்தை உனக்கு கொடுக்கணும். நீ அந்த வீட்டுக்கு சகஜமா வந்து போற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் தான் நான் இவ்வளவு வருஷமா கஷ்டப்படுறேன். என்னால முடியலனாலும் கீர்த்தனாவால அது முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கீர்த்தனாவை பத்தி நீ இவ்வளவு நம்பிக்கையா பேசுறது
சந்தோஷமா இருக்கு ரவி. பெத்தவங்க மாதிரியே எனக்கு வரப்போற ஒய்ஃபும் என்ன தப்பா புரிஞ்சுப்பாளுன்னு நான் பயந்தேன். அதனாலதான் கல்யாணமே வேண்டான்னு அவாய்ட் பண்ணேன். ஆனா அந்த பயம் இப்ப போயிடுச்சு. எல்லாம் சரியாயிடும்னு நான் இப்ப நம்பிக்கையா ரிலாக்ஸ்டா சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு கீர்த்தனா தான் காரணம். உன்னை விட உனக்கு வரப்போற ஒய்ஃப் தான் எனக்கு ஆதரவா இருப்பான்னு நீ அன்னைக்கு சொன்ன. அது எனக்கு கோவமா இருந்துச்சு. ஏன் அளவுக்கு யாருக்குமே உன் மேல அக்கறை இல்ல, உனக்கு தேவையானதை யாரும் செய்ய முடியாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கீர்த்தனா ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கும் போதும் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கும் போதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இதையெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுனதே இல்லை. நீ அன்னைக்கு ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கு இப்பதான் புரியுது மாதவி. ஒரு ஆம்பளையால மாரல் சப்போர்ட் தான் கொடுக்க முடியும், செக்யூர்ட் ஃபீலிங் தான் கொடுக்க முடியும். ஆனா ஒரு பொண்ணால மட்டும்தான் இன்னொரு பொண்ணுக்கு தேவையான எமோஷனல் சப்போர்ட்டை கொடுக்க முடியுங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சது. அதை இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன். தேங்க்ஸ் கீர்த்தனா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். என்னங்க இது, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? தனியாவே இருந்துட்டேன் ரொம்ப நாளா. இனிமேலாவது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது கூடிய சீக்கிரத்துல நடக்கும். டீ குடிச்சிட்டு கிளம்புறோமக்கா. ஏய், வாங்குவ நீ. டீயை சாப்பிட்டு கிளம்புறியா? இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட்டு தான் போறீங்க. சரி சரி, அப்படின்ட்டு நான் தான் சமைப்பேன். வா. ஏய், ஒரு ஹெச்ஓடி வர்றது கூட தெரியாம அப்படின்னு பெருசா படிச்சு கிழிக்கிறீங்க. என்ன பிரீத்தி, ராத்திரி முழுக்க ரொம்ப கண்ணு முழிச்சு படிச்சியோ? எஸ் மேடம். என்ன படிச்சு என்ன புண்ணியம்? இந்த எக்ஸாம்ல நீங்க நிச்சயமா பாஸ் பண்ண போறதில்ல. இல்ல மேடம், நாங்க நல்லா படிச்சிருக்கோம். கண்டிப்பா நாங்க பாஸ் ஆவோம். பகல் கனவு பலிக்காதுமா. மணல்ல கயிறா திரிக்கிறதுக்கு கூட மிஷின் கண்டுபிடிச்சிடுவாங்க. சுனாமி அது இதுன்னு இப்பெல்லாம் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால சூரியன் கூட மேற்குல உதிக்கிறது ஒருவேளை ஃபியூச்சர்ல நடக்கலாம். ஆனா நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு 0.001% கூட சத்தியமா சான்ஸ் இல்ல. நான் எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறேன்னு பாக்குறீங்களா? உங்களோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். 2 வருஷத்துல 6 அரியர்ஸ் வச்சிருக்கீங்க. மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் ஏதோ பார்டர் லைன்ல பாஸ் பண்ணிருக்கீங்க. இதுல இருந்தே உங்களோட ரேஞ்ச் என்ன, லெவல் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதுலயும் நீங்க 2 பேரும் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஃபார் நத்திங் யோர்ஸ். அப்பெல்லாம் நாங்க சரியா படிக்கல மேடம். ஆனா இப்ப என்ன புக்கை நல்லா கரைச்சு குடிச்சிட்டியா? அவ்வளவு சின்சியரா நீங்க படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா உங்களால ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பரை டஃபா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நீங்க 2 பேரும் வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டு தான் வெளியில வர போறீங்க. அதுக்கு எதுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகணும்? இப்படியே நேரம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தானே? உங்க நல்லதுக்காக மட்டும் இல்ல, உங்க மேடம் மாதவி அவங்களோட மானத்தை காப்பாத்தணும்ன்ற நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். பாவம், உங்களெல்லாம் நம்பி என்கிட்ட சவால் விட்டுருக்காங்க. இந்த எக்ஸாம்ல 1, 2ன்னு மார்க் வாங்கி அவங்க முகத்துல கரிய பூசிடாதீங்க. அந்த அவமானத்தை அவங்களால தாங்கிக்க முடியாது. ஒருவேளை நீங்க லீவ் போட்டுட்டு போனா கூட என் ஸ்டூடெண்ட்ஸால எக்ஸாம்க்கு வர முடியல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த அம்மா சவால இருந்து தப்பிச்சிடுவாங்க. ஆனா நீங்க வந்து எக்ஸாம் எழுதி கேவலப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால தப்பிக்கவே முடியாது. அந்த நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். சோ என்ன பண்றதா உத்தேசம்? நீங்க எல்லாரும் லீவ் போட்டு வீட்டுக்கு போய் உங்க மாதவி மேடம் மானத்தை காப்பாத்த போறீங்களா? இல்ல நாங்களும் எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு எழுதி நீங்களும் கேவலப்பட்டு அவங்களையும் கேவலப்படுத்த போறீங்களா?
நீங்களே டிசைட் பண்ணுங்க. பிரீத்தி, ஏய், ஜான்சி மேடம் என்ன சொல்லிட்டு போறாங்க? எங்களால இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாதாம். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பா இருக்குமா. இப்பவே லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போக சொல்றாங்க. எங்களுக்கும் அதான் நல்லதுன்னு தோணுதுப்பா. இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. உங்களை பயமுறுத்தி மென்டல் டார்ச்சர் பண்ணி எக்ஸாம் எழுத விடக்கூடாதுன்னு தான் அவங்க இந்த மாதிரி பேசிட்டு போறாங்க. நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க. எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அட்டெண்ட் பண்ணாம விடுறதா எனக்கு அவமானன்னு மாதவி மேடம் சொன்னாங்கல்ல, அதை மறந்துட்டீங்களா? ஜான்சி மேடம் இந்த எக்ஸாம மாதவி மேடத்துக்காக நடத்தல, நம்மள மட்டை தட்டணும், நாம எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் தான் இதை நடத்துறாங்க. அதை நாம தானே உடைச்சு காட்டணும். அவங்க சொன்னதுக்காக நம்ம ஓடி போயிட்டா நம்மளை பத்தி அவங்க நினைச்சது சரி நாடாதா? அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம பேட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். மாதவி மேடத்துக்காக மட்டும் இல்ல, நமக்காகவும் இதுல ஜெயிச்சு காட்டணும். யோசிக்காதீங்க. எவ்வளவு டஃபா இருந்தாலும் புக்ல தானே கேள்வி கேட்க போறாங்க. அதை எங்களால எழுத முடியும்னா உங்களாலேயும் எழுத முடியும். புரிஞ்சுதா? தைரியமா எக்ஸாமுக்கு வாங்க, நம்பிக்கையோட எழுதுங்க. My dear students, come on, please join us here. Morning, Yeah, sir. morning, Morning, sir. Morning, sir. ஆமா, sir. Good, okay. morning, sir. எல்லாரும் வந்துட்டீங்களா? Very good. Well, எந்த சூழ்நிலையில இன்னைக்கு இந்த எக்ஸாம் நடக்குதுன்னெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை எல்லாரையும் நம்பி தான் மாதவி இந்த அக்னி பரீட்சையில இறங்கியிருக்காங்க. ஐ ஹோப் யூ கைஸ் won't let her down. Okay? பாருங்க பெல் அடிக்குது. கிளாஸுக்கு போங்க. Do well, okay? All the best. All the best, yeah. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஸ்டூடண்ட்ஸ், சத்தம் போடாம எல்லாரும் உட்காருங்க. குட் மார்னிங். ஏய், ஒண்ணுமே புரியலடா. வாங்க ஜான்சி. நான் அப்பவே சொன்னேன், வராதீங்க, லீவ் எடுத்துக்கங்கன்னு. இப்ப அவஸ்தைப்பட போறது யாரு? ஸ்டூடெண்ட்ஸ், பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு எழுதுறது இல்ல பார்த்து எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்றது இதெல்லாம் இங்க வேண்டாம். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் அப்புறம் ஃபைனல் எக்ஸாம் யாருமே எழுத முடியாது. டேக் கேர்ஃபுல். அது மட்டும் இல்ல, 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சு எழுதுங்க. ஏன்னா நீங்க எழுதுற பதில தான் உங்க மாதவி மேடம் தலையெழுத்தே அடங்கி இருக்கு.